வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரியப்படுத்துகிறேன். எனக்கு அதிகமாக மைக்கு பேசி பழக்கம் இல்லை. எப்படியோ கேமரா முன்னாடி நின்று நடிக்க முடியுது, ஆனால் எல்லோரும் முன்னாடி நின்று பேச ரொம்ப ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது, மன்னிச்சிடுங்க. நிஜமாவே இந்த படம் வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதிகமாக பேச தெரியல, சாரி, மன்னிச்சிடுங்க. நீங்கள் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. முதல்ல நீ பாஸ்மா, நான் சொன்னதை உடனே செஞ்சிட ஒரு ஆளுன்னா அதை சகோதரியாக தான் இருக்கும். இந்த படத்தோட டைட்டிலே ரொம்ப வேடா உன்னை பற்றி தான் பேசுவோம். நீ எங்கள் சண்டை போட்டிருக்க. இந்த டைரக்டர்களே இப்படித்தான், இங்கே வந்து ஏதாச்சும் டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. நீ போய் விக்ரமன் சார் பக்கத்தில் உட்கார், கொஞ்ச நேரம் உட்கார். டைரக்டர் வந்த உடனே சொன்னார், சார் உங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கா நான் டைரக்ட் பண்ணுற டைமில் இந்த ஜோன்னு ஒருத்தர் இருந்தார், உங்களை பார்த்து உங்கள்கிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணலான்னு சொல்லி நான் வருஷக்கணக்கில் அவர் பின்னாடியே அலைஞ்சு கடைசி வரையில் உங்களை பார்க்க விடாமையே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஒரு நல்ல படத்தை பண்ணிக்கிற, தப்பிச்சிட்ட நீ. ஸோ நீ பாஸ் ஆகிட்ட. ஃபஸ்ட்டு லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக பாஸ் ஆகிருக்கீங்க. உங்களுடைய கதைக்களம் பாஸ் தான். நல்ல ஒரு, நான் கூட சகோதரி முதல்ல சொல்லும்போது பயந்தேன், இல்லைன்னா வெட்டு குத்து கத்தி ஒரே ரத்த காட்டேரியான படமாக இருக்கும் பொழுது வட சென்னைன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்ப ஒரு கதையை வந்து எடுத்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வட சென்னையோட குடும்ப சண்டையை எப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீ பாஸ், அதில் கதையில் பாஸு, இயக்கத்துலேயும் பாஸு. ஏன்னா இத்தனை பேரை வச்சு மேய்ச்சிருக்க பாரு, பெரிய விஷயம். அது புதுமுகங்கள் நிறைய பேர், அது 2-3 பசங்க, ஹீரோவோட வர்ற பசங்க 2-3 பசங்க டப்புன்னு வந்து காலில் விழுந்தாங்க. அதில் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி போகிறேன். அங்கேயும் நீ பாஸ். ஸோ பிரமாதம், நைஸ். குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹீரோவோட முகம். அவர் ரொம்ப லவ்லி பாயாக இருக்கார். வாழ்த்துக்கள் துஷ்யந்த். ஆனால் துஷ்யந்த் ஹீரோவான்னு கேட்டேன். அவங்க ஜெயக்குமார் அவங்க ஃபாதர் சொன்னார், இல்லைண்ணே ஒரு கேரக்டர்களில் ஒரு கேரக்டர்ண்ணா, ஆனால் பிரமாதமாக பண்ணியிருக்கு. உங்கள் அப்பா வந்து எப்படி அண்டர் பிளே பண்ணுறாரு பாருங்க. ஸோ ஒரு நல்ல பிள்ளை, நீங்கள் மிக அழகாக பண்ணியிருக்கீங்க, வெரி குட். அந்த ஸ்டைலு, நீங்களும் அதில் பாஸ், நீங்களும் பாஸ். அப்புறம் ஹீரோயின் நீ தானம்மா, அடர் அதே புன்சிரிப்பு, முத்துக்கள் உதிர்ற மாதிரி ஒரு சிரிப்பு. அதனால் நீ டபுள் பாஸ்மா, சிறப்பாக இருந்தது. அதுக்கு அடுத்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும், அவங்க இருக்காங்களே இந்த லாஸ்ட்டில் உட்காந்துங்க மேடம், அவங்களுடைய வாய்ஸே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்க வாய்ஸு இன்னும் இந்த இவங்க நடிச்சிருக்காங்க, குமாரி, என்ன குமாரி, செந்தில் குமாரி, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மொத்தத்தில் எல்லா பாஸ் மார்க் வாங்கியிருக்கிற ஆளுகளை எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல டீமை செட் பண்ண பாரு. கேமராமேன் நம்ம அவர் பிரபுவோட அசிஸ்டண்ட், அவர் பேர் தில்ராஜ். அதே எங்கள் அப்பா தில்ராஜ்னு பெரிய ப்ரொடியூசர் இருக்கார் தெலுங்கில். எங்கேயா தில்ராஜ்? உடம்பு சரியில்லை, தில்லு சரியில்லையோ? சரி, தில்லுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ஏன்னா பொதுவாக வட சென்னைன்னா ஒரு காட்டுத்தனமான ஒரு லைட்டிங்கு, ஒரு ஒரு மாதிரி
ரகடான லைட்டிங் இருக்கும். ஆனால் இதில் ஒரு அழகான லைட்டிங்லேயே படம் எடுத்திருக்கீங்க. ஸோ தில்ராஜுக்கும் வாழ்த்துக்கள். அவரும் இதில் பாஸ் ஆகிட்டார். அப்புறம் நம்ம எழுத்தாளர் யார், நம்ம பாடலாசிரியர் மோகன்ராஜனா, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பாட்டு எல்லாமே அதுக்கு என்ன தேவையோ ஆல் பாஸ்ன்ற ஃபஸ்ட்டு வார்த்தையே யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் போட்டு ஒரு பாட்டு எழுதுனது. அதுலேயே நீங்கள் டபுள் பாஸ் தான். அந்த பணத்தை பற்றி ஒரு பாட்டு அது ரொம்ப ரசித்தேன் நான். ஏன்னா அதுதான் வந்து மெயின் நாட் ஆஃப் த சப்ஜெக்ட். அந்த பணத்தை வச்சுட்டு இந்த குடும்பங்கள் படுற அந்த பணத்துக்காக எனக்கு ஃபுல்லாக தெரியல கதை. அந்த பணத்து பேக் ட்ராப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இத்தனையும். அதில் அன்பு, பாசம், அது பக்கத்து வீட்டு உறவு, இதெல்லாம் எப்படி கெடுதோ அல்லது சேருதோ அதை சுற்றி தான் அந்த படம் அமைஞ்சிருக்குன்றது தெரியுது. அதை அழகாக அந்த பாட்டில் கொண்டு வந்த நீங்கள் வந்து பாஸ் தான். இது எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் பாஸ் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர். அவர் முதல் படத்துலேயே பாஸு. அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஜேம்ஸ் வசந்தன். அந்த பாட்டு இன்றைக்கி என்ன மனசில் இருக்கும். நான் வந்த உடனே அவரை பார்த்த உடனே அந்த பாட்டு அந்த டியூனை பாடினேன். ஸோ ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், நல்ல அன்பானவர், அழகாக பண்ணியிருக்கார். நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மெலடிக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத நடுவில் அந்த ஆல்பாஸ் பாட்டிலேயே ஒரு மெலடியை உள்ளே கொண்டாந்து வெளியே உருவிருப்பார். அதை எப்படி மெலடிக்காக ஏங்குறாருன்றது அதில் தெரிஞ்சிச்சு. அது ரெண்டாவது அழகான அந்த டூயட் பாட்டில் அதை நிறைவு செஞ்சுருக்காரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மொத்தத்தில் மோகனா மேடத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா மிகச்சிறப்பானவர்களை சேர்த்து ஒரு படத்தை தயாரிச்சிருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அதனால் அவங்களெல்லாம் பாஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்க இந்த திரைப்படத்தில் எடிட்டிங் பாஸ்கர் நல்லா பண்ணியிருந்தான், ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஸ்டண்ட்டு ஜாஸ்தி இருந்த மாதிரி தெரியல. ஸ்டண்ட் டைரக்டர் இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துகள். இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த படத்தை அழகான படமாக உருவாக்கினா. இன்றைக்கி வர்ற படங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரியே இல்லை. பின்னாடி அடிக்கிறானா முன்னாடி அடிக்கிறானா, நம்ம உட்காந்துருந்தால் நம்ம சேர் பின்னாடி அடிக்கிற மாதிரி எல்லாம் உழுகுது, அடி உழுகுது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கும் ஒட்டுமொத்த குழுவிற்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை சொல்லி என்னை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி, நம்ம பிஆர்ஓ இருக்காரு, அவர் எங்கே இருந்தாலும் விடமாட்டார் நம்மளை. ஸோ கொஞ்ச நாள் அவருக்கு தப்பிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஜெயபிரகாஷ் அவருடைய பையனுடைய படம்ன்றது ஒரு முக்கிய காரணம். அவர் நடிச்சிருக்கிற படம்ன்றதுக்காகவும் ஜேம்ஸ் வசந்தன் இசை என்பதற்கென அவர் ரொம்ப நாள் ஆச்சு நான் அவர் பார்த்து மீட் பண்ணி. ஸோ அவங்க இருவரும் இதில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நமது இயக்குனருக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பர். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த படத்தை மோகனா மேடம் கிட்ட வாங்கிடணும் என்ற முடிவோடு இதை வெற்றி படமாக்கணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய கேமரா எனக்கு தெரிஞ்சு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கான்ட்ரவர்ஷியலாக எதுவும் நான் பேச மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் முதல்ல ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி இந்த டைரக்டர் நான் அன்றைக்கி வந்து ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஈசி மீட்டிங்கில் வந்து அவர் சேரனுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தார். அப்போ என்னையும் பார்த்துட்டு அவர் இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்போது நான் இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஜெயபிரகாஷ் சாருடைய சன் அப்படின்னு சொன்னார். ஜெயபிரகாஷ் சாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ் 33 இயர்ஸ் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்குது. அவரை ப்ரொடியூசர் ஆக்கினதே நான் தான். அதாவது அவர் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர். அவர் நம்ம ரோஜா கம்பெனிஸ் காஜா மஜின் சார், அப்புறம் ஞானவேல் சார், 3 பேரும் வந்து பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு. அவங்க ஒரு எனக்கு நண்பர்களாகி அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லி அப்படி தான் படம் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம். அது இந்த நேரத்தில் இனியெல்லாம் சுகமேன்னு வச்சோம். அது சோகமாக போய் முடிஞ்சு அந்த படமே ஆரம்பிக்கலை, பூஜையோடய அது நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறமா அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக தொடர்ந்துட்டுருக்காரு. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் படத்தில் நடிச்சு ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வந்தார். இன்றைக்கி அவர் பையனும் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நிச்சயமாக
அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். உதயகுமார் சொன்ன மாதிரி எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க இந்த படத்தில். நான் வந்து கடைசி நேரத்தில் வந்தனால அந்த ஒரே ஒரு சாங், அந்த காசு தான் முக்கியன்ற அந்த சாங் பார்த்தேன், அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜேம்ஸ் வசந்த் சொல்லவே வேண்டாம், அந்த கண்களால் வேண்டா பாட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு மியூசிக் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அவர் இந்த நேரத்தில் ஒரு டைரக்டராக இருக்கார், அதுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சோளக்கல்ல பொம்மைன்னு சொல்லி அவருடைய படம், அது வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்தேன், அதில் நான் வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன். அது அவர் கவனிச்சிருக்கிறாரா என்னன்றது எனக்கு தெரியல, பாருங்க. ஏன்னா நான் சும்மா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது அப்பீல் ஆச்சு அப்படின்னா அதை நான் வாழ்த்து சொல்லுவேன். அது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. அது வந்து இந்த ஆண்பாவம் உள்ளது அந்த டீம். பிஃபோர் ரிலீஸே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் எனக்கு தோணுது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சோளக்கல்ல பொம்மை அந்த டிசைனும் பார்த்துட்டு நான் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். அதில் ஃபியூ கமெண்ட்ஸாக வந்திருந்தது, அதில் என்னுடைய கமெண்ட்டும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன், பார்க்கல, பரவாயில்ல. அந்த படம் நிச்சயமாக எனக்கு அடுத்த வாரம் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை 21 அது பெரிய வெற்றி படமாக அமையணும், அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை பேருக்கும், ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இல்லையா மாண்புமிக்க டாக்டர் மனிதநேய மாந்தரசி இந்த படத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக சிறந்த பட்ஜெட் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இயக்குனரையும் உருவாக்கி உன்னதமாக அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிக்க டாக்டர் தயாரிப்பாளர் மோகனா அவர்களே, மாண்புமிக்க இயக்குனர், மனிதவள மேம்பாடு சிறப்பாக ஆக வேண்டும் என்று இங்கே சிறப்பான புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிந்து 30 வருடங்களுக்கு மேல் இந்த துறையிலே போராடி இன்று வெற்றி பெற்று இயக்குனராக அறிமுகமாகி இருக்கின்ற மைதீன் அவர்களே, இசை புரட்சியாளன் சாதாரணமாக சொல்லக்கூடாது, இது அவருக்கான விழா. இதை இடையில அங்கே போயிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்தது. அதில் இவர் சொல்லிய கருத்துக்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்தியா முழுக்க இந்த ஆளும் வர்க்கத்தினரால் இப்போ 20-30 லட்சம் கோடிகளுக்கு மேலே கொள்ளையடித்து மோசடி பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனிதாவில் இருந்து சாவுக்கு காரணமாக இன்னமும் ஒரு ஆதிக்க சக்திகள் தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்மட்டியால் அடித்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் ஆட்டோ டப் பண்ணி இங்கிலீஷில் போடுங்க அதை. அதாவது அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் ஒரு உண்மையிலேயே நான் இசை புரட்சியாளர்னு சாதாரணமாக சொல்லலை. கண்கள் இரண்டால் பசங்க, இப்படி பல வெற்றி பாடல்கள் கொடுத்துருக்கார். தைப்பொங்கல் அந்த பாடல்லையும் ஆடிக்கவும் செஞ்சீங்க இல்லையா? அற்புதமான ஒரு உருவக வளர்ந்துக்கிட்டு வரையில் 2 வரி தான் அவர் சொன்னது. ஏன்னா நீங்கள் இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடித்து இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாதாரிங்களா. அது நான் சொல்கிறேன், திட்டி சொல்கிறேன். எவ்வளோ எளிமையான கருத்து பாருங்கள். எதுக்கு அந்த சிலபஸை அந்த கோச்சிங்னு போட்டு கோடிக்கணக்காக கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன வெங்காயம் என்னமோ இளவு வை, அந்த படிப்பை 11ஆவது 12ஆவதுல வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கார். அதற்காக ரெட் சால்யூட் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன். மேலும் ஒளி ஓவியர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாண்புமிக்க டாக்டர் தில்ராஜு அவர்களே. நான் என்னடா மாண்புமிக்க டாக்டர்னு சொல்கிறான்னு சில பேர் யாராவது தப்பு கணக்கு போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. டைரக்டர் தைரியமாக இருங்க. 40-30 வருஷத்துக்கு முன்னாடியே 93ன்னு நினைக்கிறேன், என்னோட முதல் படம் வெளியிட்டப்ப டாக்டர்னு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு.
நான் இப்போ சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். நம்ம எனக்கு தெரியும். அது என்னோட படத்தில் 60 நடிகர்களுக்கு மேலே போட்டு நானும் படம் எடுத்தேன். ராஜாதி ராஜ ராஜகுலோத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன். நான் என்ன பண்ணேனே, மாண்புமிக்க டாக்டர் நாகேஷ் அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் மனோரமா அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் குள்ளமணி அவர்கள், இன்றைக்கும் போய் பாருங்கள் இருக்கும், முழுக்க 60 நடிகர்களை போட்டு விளம்பரம் படுத்தினேன். தினத்தந்தியில் போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ சில்க் ஸ்மிதா மேல் எனக்கு ஒரு பரிசாக கொடுத்துருந்தாங்க, ஒரு கார் கண்டஸாக எடுத்துகிட்டு கிளம்புடான்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். நேராக போய் ஏன் எதனால், இல்லைங்க அது ஒரு மாண்புமிக்கங்கிறது மந்திரிகளுக்கு தான் போடுவோம், அப்படி எந்த புத்தகத்தில் இருக்குது, இல்லை நீங்கள் டாக்டர்னு போட்டிருக்கீங்க, நாங்கள் சினிமாவில் அவங்க 1000 படம் நடித்தவங்க மனோரமா, அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன, இப்போ போட்டு ஆகணும் போடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க போட்டாங்க. ஏன்னா தினத்தந்தி ஆதித்தனாரோட அற்புதமான நம்ம தமிழ் உணர்வாளர். அதுபோன்று நம்மளை கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. நம்ம துறையை நம்ம கேவலமாகவும் இதாகவும் பேசுகிறதுனால தான் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இதை ஏன் சொல்கிறேன், நான் இந்த எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மோகன்ராஜன், ஆகா எங்கப்பா அடி நிறுத்துறே, என்ன ஏய் எட்டி பின்றாரப்பா, கட்டா குஸ்தி சம்பவக்காரி, என்ன சம்பவம் பண்ணிட்டாப்பலப்பா, எங்கேருந்து தான் இந்த லிரிக்ஸ் அவருக்கு கிடைக்குதோ அடி பின்றாரு. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அவர்களே, நிலவை பார்த்திபன் அவர்களே, வினோதினி வைத்தியநாதன், சும்மா இருக்கிறாங்களா பாருங்களேன். இந்த வயசுலேயே அவங்க அப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அப்பாவை விட்டு கொடுக்காத பிள்ளையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக அடி சமட்டி அடிக்கிறாங்க. அவர் தைரியத்தை பாராட்டலாம். நடிகர் தோழர் மாண்புமிக்க ஜெயபிரகாஷ் அவர்களே, பிரசன்னா பாலச்சந்திரன், அருவி மதன், கவிதா பாரதி அவர்களே, இயக்குனர் மூர்த்தி அவர்களே, அக்ஷயா அவர்களே, சஞ்சய் அவர்களே, மாண்புமிக்க கோகுல் அவர்களே, நிகில் கணேஷ்குமார் அவர்களே, ஜெயசீலன், கலை இயக்குனர் ஜெயசீலன் அவர்களே, எம்எஸ் பிரபு அவர்களே, கொஞ்சம் மற்றவங்கள்லாம் போயிட்டனால கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது கதாநாயகனுக்கு வருவோம். இவர் என்ன அநியாயம்பா, அதாவது நம்ம ரசம் குடிச்சிருக்கோம், எனக்கு எலுமிச்சை ரசம் பிடிக்கும், பூண்டு ரசம், அப்புறம் என்ன தக்காளி ரசம், புளி ரசம், படப்பிடிப்பில் ஆச்சரியமாலாம் பொள்ளாச்சி அங்கங்கே படப்பிடிப்புன்னு அந்த காலத்தில் எங்களுக்கு மல்லிகைப்பூ ரசம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். மல்லிகைப்பூ தேநீர் டீ தந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ரசங்களை நம்ம குடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க பாருங்கள், இந்த நடிப்பில் பயங்கரமான ஒரு பல ரசத்தை புழிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்கள். கதாநாயகன் கதாநாயகி, அடேங்கப்பா, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு ஈருடல் ஓர் உயிரா அசத்தலான ஒரு காதல் ரசத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமாக இருக்குது. உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம துஷந்த் கதாநாயகன் இதுவும் கொரோனா வந்துடக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டார். கண்ணாடி போட்டு அற்புதமாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குப்பா. நல்ல பேர் கிடச்சிருச்சு தமிழ்நாடு தமிழ் ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு ஜனனி பெரிய அளவுக்கு வருவீங்க, அற்புதமாக இருக்குது. இங்கே நான் ஏன் இங்கே பாருங்கள், அதே நேரத்தில் இந்த பேப்பர்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னையிலேருந்து அது மாறணும். இந்த சின்ன சின்ன இடத்துல டெக்னீஷியன் பேரை போடுறாங்க, ஹீரோக்கள் பேரை பெருசாக போடுறாங்க, போட்டுக்குங்க தப்பில்லை. ஆனால் இந்த இரட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்போ தொழில்நுட்ப கலைஞர்கள் கொஞ்சம் பேர் நடிகர்களை இங்கே சொல்லிட்டோம், விளம்பரம் காப்பக்கம் வரும், பேர் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கீழே கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். அது எவ்வளோ மனசு நோகும் பாருங்க. அது என்ன வீணாக போகுது, விளம்பர காசு கொடுக்கத்தானே செய்கிறீங்க. கொஞ்சம் இனிமேலாவது டிசைனர்ஸாக இருக்கட்டும், பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்பா அவெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போட்டு வாப்பான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஹீரோவே எல்லாம் பிரதானம் அல்ல, எல்லாமே அவங்களே அல்ல. இப்போ பாருங்கள், இதில் எத்தனை பேர் சின்ன எழுத்து, நான் எப்படியோ படிக்கிறேன் இந்த வெளிச்சத்தில். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தில்லி ராஜன், ஓகே, எடிட்டிங் எஸ் பாஸ்கர், ஆர்ட் ஜெயசீலன், மோகன்ராஜன் இங்கே வருது, அண்ணாதுரை, புவன், ஆர்எஸ் புவன் தான் பிஆர்ஓ. இது பேப்பர்களில் இனிமேலாவது இந்த
திரைப்படத்து விளம்பரம் எது கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பெரிய அளவுக்கு போடாட்டியும் படிக்கிற அளவுக்கு போடுங்க. பல பேர் கிளம்பி வருவான், அதில் ப்ரொடியூசர் வருவான். தொழில்நுட்ப கலைஞர்களை இருட்டடிப்பு செய்யாதீங்க. ஆல் பாஸ் அற்புதமான ஒரு டைட்டில். அதாவது எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஆமாம், ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட், ஒரு அடி வெற்றி நோக்கி இன்னைக்கு அதிக அடி வச்சு வந்துட்டீங்க. அதை மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே ஃப்ளாஷ்பேக்கு போனால் எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்குது. இப்போ டிசி இருக்குது, இது இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அதிகமாக இருந்தனால 93 தான் நான் போய் தூய தமிழில் தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்தனார் வந்தாங்க. ஊமை கவிஞர் சுரதா வந்திருந்தார், என்ன வாழ்த்தினார். அவங்க அந்த வள்ளுவர் கோட்டத்தில் அப்போலாம் ஆகுனா போராட்டத்தில் உட்காருவேன். அந்த வாரத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பெயர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இப்போ கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் இப்போ சமீபமாக ஒன்று பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. அதை இங்கே ஆல் பாஸில் ஏன் சொல்லணுன்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகள் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்தில் நான் நடித்தேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. பாலாஜி என்னை சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்கள் கடைசியில் தான் வாரோம், நீங்கள் ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதில் பயங்கரமாக ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, இப்போ அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, யூடியூப்லேயாவது வரும், யூடியூப்பில் வரும்னாங்க. அந்த நான் சிறப்பாக ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த ஷாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இங்கேயோ டாப்பில் இருக்கீங்க. மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒன்று கைதி போச்சு, ஓகே சரி, நீங்கள் சம்பாதிங்க, கோடிக்கணக்காக சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை ஒரு போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தால், உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. RSSR பிரபு அவரு கேட்குறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸராக இருக்கலையே, 86லயே நான் கவுன்சிலையும் தனஞ்சயன் இவங்கெல்லாம் அரக்காடாய் போட்டுட்டு இருக்கலையே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே நான் ராஜ்கரடி ஃபிலிம் 73 நம்பர். இப்போ எனக்கு வயசாக இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமாக உத்வேகமாக இருக்கேன். நான் படம் எடுத்து படத்தில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போகிறேன். நீங்கள் நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமாக இருக்கேன். ஆனால் SR பிரபு அன்னைக்கு சொன்னது நாங்கள் அப்படியே விற்றுட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு விற்றுட்டோம், இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பில்லாத. நான் 350 படங்களை நடிச்சிட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி 100கணக்கான பேர் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. RJ பாலாஜி அன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. என்ன டம்மியா நிக்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சார் இனிமேல் நீங்கள் சைன் பண்ணல, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்னை கேட்காம நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடித்து எத்தனையோ கேப்டன் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் அவரோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனால தான் படங்கள் நிற்கிது. மலையாள படங்கள் ஏன் நிற்கிது? இப்போ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டர்களையும் நீ ஏன் கேரக்டர் ஒன்றும் கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் ஒன்றும் பிச்சை எடுக்கிறவன்லாம் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்னை மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா, நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தால் அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்டு ரிங்கில் ஆடினேன் சார், காணா சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லையும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடித்ததை, நான் ஆடினதை, அது 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் இது விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தார். அந்த ப்ரெசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல. கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த இடத்துல ஆடின, பாட்டெல்லாம் ஷார்ட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடலை?
நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ வேணாலும் பண்ணுங்க. ஆனால் சினிமாங்கிற ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ், வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கு அல்ல. ஒரு ஜனநாயகன் வந்தான்னா 100 பேர் கூட்டு போனாங்க. மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனான், அவன் ஜனநாயகன். இங்கே நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல. யாரோ என் இடத்துல நான் அடட்டி பரவாயில்ல. யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது, அது ஆடுது, படத்தில் நடிக்கிறது. இவர் கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு. ஆனால் என்னை எதுக்கு போட்டேன்? ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனஞ்சயன். நீங்க என்ன என்சைக்ளோபீடியா? இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜால்ரா போட்டுட்டு போறதுக்கு ஆள் பாஸ், நல்லா இருக்காரு, நல்லா ஓடும், ஏய் நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பெச்சான் ஜோசன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்ப சுரண்ட நான் மறைச்சவர் சும்மா இருப்பாரா? I don't care. I care a damn about others. Shame on them. மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே விர்ச்சுவல் இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறானுங்க. இவனுங்களுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ, கீழே போய் எழுவானுங்க. நீ உன் பையன் கஞ்சா அட பைத்தியக்காரன் நாடாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான்னு சாப்பிட்ருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அடிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுத்திட்டு இருக்குது. அவனுங்களுக்கு அதே தான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கு பேர இருட்டடிப்பு பண்ணாத, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீ ஹீரோவாவாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்ப யாரையாவது விட்டு போச்சாப்பா? உண்மையில விட்டனா? வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக தயாரிப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு வி ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களும் நன்றிகளும். பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் நடந்த டபுள் ஆக்குபன்சி, அப்புறம் 100 சாமி, ஜிடிஎன் பட விழாவில் என்னால் கலந்துக்க முடியல. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஏன்னா நான் நடித்த படங்கள் போன வருடத்துலலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவில் இந்த வருஷம் எனக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ், நிறையா ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ், நிறையா படங்களில் நான் நடிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த படங்களில் என்னால் கலந்துக்க முடியல. அதனால் தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் அனைத்து படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இருக்கோம். அதனால் முதற்கண் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ரெண்டாவது, இன்றைக்கி எடுத்த உடனே ஒரு பிரபஞ்சம் எனக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு மன்சூர் அலிகான் சார் இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலேயும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்சில் நடக்கும். இன்றைக்கி அவர் பேசுனது உங்களுக்கு வேணால் ஒரு இல்லை பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம். எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் சாருடைய ஆதங்கத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நான் அவருக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை. அதாவது அவருக்கு ஒரு ஆன்சர் பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஆனால் நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக பல நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் ஒரு ஆர்க்கே இல்லாமல் முடிஞ்சிரும், இல்லைனா இருட்டடிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு
கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் இது சில மேடைகளில் நான் சொல்லலை, ஆனால் ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஆர் ஏதோ ஒரு ப்ரெஸ் ஷோவோ ஏதோ ஒன்று, அதில் வந்து நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டில் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப்லாம் போட்டு ஹேர்லாம் பண்ணி சாரீலாம் ட்ரேப்லாம் பண்ணிவிட்டு நான் போகிறேன். அங்கே போனால் வேல்ஸோடைய அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து என்னை உட்காத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு தவறு தான், அவங்க வேணும்னு அதை பண்ணலை, ஆனால் அது வந்து நடந்துருச்சு அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காத்தி வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு என்னோடய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா நான் வந்துடுறேன் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஈகா தேட்டரில் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்தில் வந்து 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோடய சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து கரன்னு அழறாங்க அப்படியே. அப்போது வந்து நான் யோசித்தேன், பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இருட்டடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்றைக்கும் வந்து எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னால் என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எங்கே நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ளே நடந்தாலும், ஒரு இடத்துல நமக்கு வந்து இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால் வந்து அந்த ஆர்கானிக்காக மக்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை வந்து பார்த்து கொள்ளும். இதை வந்து நம்ம பாசிட்டிவாக சார் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது, ஆனால் இதுதான் வந்து உண்மை. காலம் கடந்தும் நீங்கள் வந்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில் இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளோ வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து தெரியும். அதனால் அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று வந்து ஜிடிஎல்ல நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். 100 சாமி பாருங்க, நான் அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்ம சொல்கிற இடத்துலலாம் வந்து நான் யோசிப்பேன், எனக்கு பல படங்களில் வந்து நம்ம அங்கங்கே தெரிஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் இந்த படத்தில் நான் முதல்ல வந்து 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று இயக்குனர் மைதீன் அவர்களுக்கும், இந்த ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்குறதுக்காக அவங்க ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட சொன்னது, படம் வந்து எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கும்போது ஒரு 45 to 50 days எடுக்க போகிறோம், உங்களுக்கு வந்து ஒரு 35 நாள் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா 35 நாள்னா இப்போ வந்து நம்ம என்ன அவ்வளோ பெரிய கதாபாத்திரமாக பண்ணுறோம், இவ்வளோ நாள், அதுவும் 9 to 9 கால் ஷீட் அப்படின்னாங்க. நான் அப்போ யோசித்தேன், என்னடா படம் ஃபுல்லாக நம்ம தான் வரோம்னா, அது உண்மையாகவே அது அப்படி தான் இருந்தது. ஒரு சிறிய படத்தில், அதாவது சிறிய படம்னு சொல்ல முடியாது, ஒரு இந்த பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு படத்தில் த்ரூஅவுட்டாக ஒரு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக, அந்த கதையோட்டத்தோடு வரக்கூடிய கதாபாத்திரமாக பண்ணுறது வந்து அவ்வளவு வந்து மனநிறைவாக இருக்குது. அந்த மனநிறைவை எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல இந்த 2 பேருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சே ஆகும். இயக்குனர் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து நாங்கள் ஒரு விஷயம் அவர்கிட்ட இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி இது வாங்கணும், பொன்னாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சார் சொல்லியிருக்காரு, பொன்னாடை வேணாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து டவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி தான், இதுதான் அவருடைய ஒரு பேசிக்கான வந்து ஒரு பொதுநலன் கருதுகிற ஒரு மனப்பான்மை. எம்எஸ் பிரபு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நானும் அவரும், நான் அவரை சார்னும் அவர் என்ன மேடம்னு கூப்பிட ஆரம்பித்து இன்றைக்கி நானும் அவரும் தோழர் அப்படின்னு பேசிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதை பற்றி நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதர். இன்றைக்கி ஒரு காஸ்டியூமர்லேருந்து, அங்கே பாருங்கள் காஸ்டியூமர் இருக்கிறாரு, அவரை கூட வந்து அழைச்சிருக்காரு. இது ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு விஷயம். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இங்கே இல்லாமல் வந்து இல்லை, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உட்காந்து இந்த டீ அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே யோசிப்போம், அந்த தேநீர் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்போ தான் சார் சொன்னார், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஒரு சேர் போட்டு டைரக்டர் வந்து சென்டரில் உட்காந்துருப்பார், அவரை சுற்றி வந்து எல்லாரும் உட்காந்து நாங்கள் வந்து நிறைய கதை பேசி தான் வீட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போகிறதுக்கே வந்து மனசு வராது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது.
அண்ட் மேடம் மோகனா மேம் வந்து நம்ம சிஎம் சார் மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க, ஆனால் கரெக்டாக பேசுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து வரவேற்புரை, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வணக்கம், அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் அவங்கள பற்றி சொல்லி பாராட்டணும் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். இது வந்து சினிமாவில் ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். 2வது, அவங்க ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட்டு. காலையில் வருவாங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் தனியாக ரூமில் போய் கேரவனில் போய் சாப்பிட்றதெல்லாம் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸோட வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க வந்து மேக்கப் போட்ட உடனே தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஹேட்டை வந்து கழட்டி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டாக மாறிடுவாங்க. எங்கள் கூட அப்படியே நடித்து கடைசியில் வந்து ஈவினிங் அதை முடிக்கும்போது தான் அவங்க திருப்பி தயாரிப்பாளராக மாறுவாங்க. அந்த 2 அவதாரத்தையும் ரொம்ப அழகாக, இது வந்து அவங்க, நான் இந்த இடத்துல ஏன் பெருமைப்படுறேன்னா, ஒரு பெண்ணாக இருந்து அவங்க இதை செஞ்சுருக்காங்க. எனக்கு வந்து நான் எத்தனையோ 3, அதாவது சுதா கொங்கரா மேம், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம், பிரியா மேம், 3 பேரோடையும் நான் வந்து ஒரு விமன் டைரக்டரோட நான் நடிச்சிருக்கேன். ஆனால் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு உமன் ப்ரொடியூசரோட நான் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் பல பேருக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பெண் தயாரிப்பாளரோட நடிக்கிற அனுபவம், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் எல்லாரும் கை தட்டலாம். நான் இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்ட் டைரக்ஷன், நீங்கள் அவுட்டர் வந்து பார்த்தீங்க. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சொல்லாமான்னு தெரில, பார்த்தா நாங்கள் வந்து ஃபுல் படம் வந்து நார்த் மெட்ராஸில் ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல் படம். ஓகே ஓகே, இது கட் பண்ணிவிடுங்க, இந்த இடத்த எடிட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே சரி, நீக்கப்படுகிறது. சரி ஓகே, நார்த் மெட்ராஸ் மக்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நார்த் மெட்ராஸ் இப்படி அப்படின்னு அவங்கள பற்றி நம்ம நிறையா அசியூம் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே வந்து ஷூட் பண்ணோம் பல நாட்கள். எந்த வீட்டுக்குள்ளே வேணால் எந்நேரமும் புகுந்து எங்களுக்கு ஒரு சேர் வேணும், ஸ்டூல் வேணும், அங்கே அடிக்கிறதுக்கு ஆணி வேணும், எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு அழகான மக்கள், அழகான ஒரு வாழ்வியல். அங்கே வந்து அந்த நாட்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் போன மாதிரியே தெரில. யாரோட வேணால் எங்கே வேணால் உட்காந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் வந்து எந்த வீட்லையாவது வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து மீன் இருக்குது, மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் அவ்வளோ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் நடந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மேடையில் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டரை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஆர்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னால் அதை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் அந்த சம்பவக்காரி, அது வந்து ஃபேவரட் சாங். பட் இந்த படத்தில் வந்து அந்த ஆல் பாஸ் சாங்கை தவிர அந்த பாட்டுடைய அந்த லிரிக்ஸ் வந்து என்னமோ அந்த என்னென்னமோ சொன்னீங்க, காசு தானே எல்லாம், அதுக்கு எல்லாரும் போடுவாங்க சலாம் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸை வந்து இது வந்து காலத்துக்கும் இந்த லிரிக்ஸ் வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் ட்ரூ ஆஃப் லைஃப். ஸோ இந்த லிரிக்ஸ் மட்டும் இல்லாமல் பல யதார்த்தமான பாடல்களை வந்து எழுதின மோகன்ராஜன் சார் அண்ட் விழாவின் நாயகன் அஃப்கோர்ஸ் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரை பற்றி. அதாவது சுப்பிரமணியபுரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஜேர்னி வந்து ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அதில் முக்கியமாக வந்து சமீபத்தில் அவர் இளைஞர்களோட அவர் தன்னுடைய ரொம்ப ஒரு கொள்கை ரீதியான கொள்கை பிடிப்போட அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட அவருடைய அரசியல் ரீதியான, அரசியல் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அது வாக்கரசியல், அதுக்குள்ளேயே நான் போகலை, ஆனால் ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வை, அது வந்து அவருடைய வேறு ஒரு பரிமாணத்தை இந்த உலகத்துக்கு வந்து காமிச்சுது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் அவர் வந்து ஒரு பிசகாமல் அந்த விஷயங்களை வந்து இளைஞர்களோட, அதுவும் இளைஞர்களாக வந்து அவங்க மதித்து அவர்களை எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த இளைஞர்களை ஒரு டாப் டவுன் டூ அப்படிங்கிற மாதிரி செய்யாமல் ரொம்ப அழகாக அவங்கள வந்து கையாண்ட விதம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு என்னுடைய பார்வையில் அவர் எங்கேயோ வந்து எலிவேட் பண்ணிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் தொடர்ந்து வந்து இந்த படத்தில் வந்து இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற சாங்கெல்லாம் வந்து ரொம்ப கேட்சியான ஒரு டியூன். அதில் நடுவில் வரக்கூடிய அந்த மெலடி சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஆர்ஓ புவன் சார் அவர்களுக்கும், அப்புறம் இந்த திரைப்படத்துடைய அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன் தில்ராஜு சார்,
மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் என் கூட நடித்த ஆட்கள், அதாவது வந்து ஆல் தி ஆர்டிஸ்ட், ஒரே ஒரு வழியில் ஒவ்வொருத்தரை பற்றி நான் வந்து தேங்க் பண்ணி சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் வந்து ஜெயபிரகாஷ் சார் சொல்லவே வேண்டாம், த சீனியர் மோஸ்ட். எதுக்குன்னா, நான் ஏஜ் வைஸ் நான் எதுவுமே சொல்லலை. நான் என்ன, அதாவது வந்து பல நேரங்களில் நான் யோசிச்சிருக்கேன், எனக்கும் ஜெயபிரகாஷ் சாருக்கும் ஒரு படத்தில் கூட காம்பினேஷன் வந்ததே இல்லைன்னு. இந்த படத்தில் நாங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து இன்னொரு படமும் நாங்கள் வந்து 3 படம் இப்போ ஆக்சுவலாக நானும் அவரும் சாரோட காம்பினேஷன் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெரி வெரி ஸ்வீட், ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய, ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அந்த இடத்துல அந்த கேரக்டராகவே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி, எந்த கேரக்டராக இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாழக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி அவருடைய மகன் துஷ்யந்த், மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோடான் கொல்லும் சொல் அப்படிங்கிறதுக்கு அந்த வாக்கியத்துக்கு ஒரு பாந்தமாக அவரை போலவே இனிமையாக பழகக்கூடிய, ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோஸில் இப்போ வந்து நிறையா இளம் ஹீரோஸ் வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து இவர் ஒரு முக்கியமான இடத்த தமிழ் சினிமாவில் பிடிப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து இந்த படத்தில் அப்படி ஒரு உழைப்பை வந்து அவர் போட்டிருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் நான் அவரை வந்து சமீபத்தில் ஒரு ஷூட்டிங்கில் மீட் பண்ணேன். அப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு, ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவரோட டெடிக்கேஷன் கண்டிப்பாக வந்து அதுக்கு தெர் பி அ குட் ரிசல்ட் ஃபார் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜனனி அவங்களும் வந்து, நம்ம எல்லாரும் தமிழ் பேசும் கதாநாயகி வந்து இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி வந்து தமிழ் பேசும் கதாநாயகி மட்டுமே இல்லைங்க, உங்களுக்கு இலங்கை தமிழ் பேசும் கதாநாயகி, இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜனனி அவர்கள். அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான வந்து ஒரு நடிப்பை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் வருங்கால அமைச்சராக ஆகக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும் நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள், இன்றைக்கி அவர் வரல, கூடிய சீக்கிரம் அவரோட வந்து நடித்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப நடிப்புங்கிறத மீறியும் அவரோட கிடைத்த நட்பு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லாமல் அந்த பர்சன் நெக்ஸ்ட் டோர், உண்மையாகவே அடுத்த வீட்டில் வந்து இப்படி ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு பிரசன்னா அவர்கள், நக்கலைட்ஸ் பிரசன்னா, குடும்பஸ்தன் படம் மூலமாக வந்து ரைட்டராக அறிமுகமாகி பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். சத்யா சார், அப்புறம் வந்து இவங்க மைதிலி அவங்க, அப்புறம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் செந்தில்குமாரி அவர்கள். அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். அதாவது 2010களின் அந்த டிகேடோடைய சுவாசிகா அப்படின்னு நான் அவங்கள சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். இந்த மேடையில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை, நட்பை வந்து பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரையும் மீறி எங்கள் எல்லாரோடையும் இனிமையாக பழகி ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாமல் எங்கள் கூட நடித்த மோகனா மேம் அவருங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து அவங்க நிறைய முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து அவங்க ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து நடிக்கிறாங்க. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி அவங்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அனைத்து கலைஞர்களுக்கும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவரையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அண்ட் வந்திருக்கக்கூடிய தனஞ்சயன் சார் அண்ட் விக்ரமன் சார், ஆர்வி உதயகுமார் சார், MS பிரபு சார், அப்புறம் ராஜா அவர்கள் பிரதர், அண்ட் மதன் சார், இன்னும் மகன் சார் பேசுகிறேன். அப்புறம் என்னுடைய எங்கள் குடும்பத்துடைய வாழ்வியலுடைய மகன்களாக நடித்திருக்கிற கோகுல், சஞ்சய் மற்றும் நிக்கில் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எல்லாரையும் சொல்லிட்டே நினைக்கிறேன். அவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, அதனால் ஓகே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த நாள் ஹீரோ வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் ஒரு நன்றி. எல்லாருமே சொன்ன மாதிரி தான், ப்ரொடியூசரையை நான் ஃபஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். நாங்கள் அடிக்கடி வந்து அவங்க ப்ரொடியூசர்ன்றதே மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர், ஜாலியாக எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். அண்ட் டைரக்டருமே இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லொக்கேஷன்லேயும் சரி, ஷூட்லேயும் சரி வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணின ஒரு டைரக்டர்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக எங்களை வேலை வாங்கின ஒரு டைரக்டர். கொஞ்சம் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, எப்படி அவங்க வந்து என்ன நினைப்பாங்க,
நம்ம எப்படி அவங்க கூட ஒர்க் பண்ணுறோம் ஏதாச்சும் நினச்சிருவாங்களா அந்த மாதிரி தான். பட் அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது. வினோதினி மேம் இருக்கட்டும், ஜேபி சாராக இருக்கட்டும், செந்தில்குமாரி மேம், அவங்க கூடயே நான் ஒரு 3 படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப எல்லாரோடையும் திரும்ப வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து நிறைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வட சென்னைண்டா இப்போ நானே வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நினச்ச விஷயம் வந்து வட சென்னைண்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சினிமாவில் பார்த்து இப்படி தான் இருக்கும்னு நினச்ச விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அப்படி இல்லை, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வட சென்னையிலையும் நல்ல மனிதர்கள், டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு ஃபேமிலியாக வந்து அது அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும்ன்றது வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது தான் அது எனக்கே நான் ஃபீல் பண்ணான். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நம்பி ஃபேமிலியை கூட போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார், விக்ரமன் சார், மன்சூர் சார், மெம்ஸ் பாபு சார், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த அண்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் தேங்க்ஸ் டு எங்கள் டைரக்டர் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர். என்னை நம்பி இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் கொடுத்ததுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கேரக்டர் கண்டிப்பாக எனக்கு நான் பண்ண எல்லா படத்துலையும் கண்டிப்பாக இந்த கேரக்டரும் என் ஹார்ட்டில் கண்டிப்பாக நிற்கும். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், நிறைய பார்த்ததே உங்களுக்கு தெரியும். நான் படம் பண்ணும்போது நான் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி கூட தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் மேஜர் போர்ஷன்ஸ் நான் ஜனனி கூட தான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் படம் டப் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் சார் கிட்டே கேட்டேன், இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில், செம்மையாக இருக்குது சார், கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் சார், ரொம்ப நன்றி சார் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்க இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஹீரோவை விட ஐ திங்க் அப்பா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் நானும் அவரும் சேர்ந்து இந்த படம் வந்து 4வது படம் சேர்ந்து நடிச்சதில். ஜேம்ஸ் வசந்தன் சார், என் ஃபஸ்ட்டு படம் ஈசன் அவர் தான் மியூசிக் டைரக்டராக பண்ணார், சசிகுமார் சாரோட டைரெக்ஷனில். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், சினிமா நானே ரசிப்பேன் அவ்வளோதான். அது சினிமா பின்னாடி என்னெல்லாம் நடக்கிறது, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குன்ட்டு எனக்கு எதுவுமே தெரில அப்போது அந்த சின்ன வயசில். ஸோ சசிகுமார் சாருக்கு இந்த மேடையில் நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் 2010லேருந்து இப்போ 2026 வரைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்க என்னை சப்போர்ட் பண்ணி நான் கேட்ட எல்லா உதவிகளுக்கும் சப்போர்ட்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் என்ன இஸ் நெவர் புட் மீ டவுன், ஹஸ் ஆல்வேஸ் பின் சப்போர்ட் ஃப்ரம் அப்பா அண்ட் மை ஃபேமிலி. லாஸ்ட் கேமராமேன் தில்ராஜ் சார் அண்ட் எம்எஸ் பிரபு சாரும் பண்ணியிருக்காரு. வடச்சென்னை வந்து எப்போவுமே ஒரு வயலன்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. டைரக்டர் சார் ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷன் காமிச்சார். அந்த ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு வரணுன்னா தில்ராஜ் சார் தான் காமிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக வடச்சென்னையாக காமிச்சிருக்காரு. எங்களை எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஃப்ரேமில். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் படத்தை சப்போர்ட் பண்ணி எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் நீங்கள் வந்து ட்ரெண்ட் மியூசிக்கில் நீங்கள் பார்க்கலாம். அதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய மிகப்பெரிய ஆதரவாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். பத்திரிகை துறையை சார்ந்த என்னுடைய சகோதரர்களை இதயம் நிறைவோடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு சென்றிருக்கக்கூடிய மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சுருக்கமாக பேசியிருந்தாலும் அதைவிட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த படக்குழுவை வாழ்த்தி சென்றிருக்கக்கூடிய தமிழ் சினிமாவை நல்லதொரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமன், அவர் எனது ஊரை சார்ந்தவர், எனது தெருவிற்கு 2 தெரு தள்ளியவர், அவ்வளவுதான். அதனாலதான் அண்ணா நீங்க எப்படியாவது வரணும், நீங்க வந்து என்னை வந்து வாழ்த்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்ரமன் சொன்ன. கண்டிப்பா வந்தாங்க.
அதே மாதிரி தனஞ்சயன் சார், உண்மையிலே அவங்க இன்னைக்கு நிறைய வேலைகள் இருந்தது, வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய தயாரிப்பு நிர்வாகத்தினுடைய ராஜா அவர்கள், அதே போல மன்சூர் அலிகான் அண்ணன், மன்சூர் அலிகான் அண்ணன்ட்ட வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 10 நாளைக்கு முன்னாடியோ எல்லாம் கண்டிப்பாக சொல்லவே இல்லை. அதாவது மன்சூர் அலிகான் அண்ணன் நான் கூப்பிடணும், ஆனால் அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் நான் போன்ட்டு தான் சொன்னேன், போன் அண்ணனை எப்படியாவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அண்ணே நீங்களே பேசுங்கண்ணே, ஏன்னா நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறீங்க, அது நீங்கள் பேசினா சரியாக வரும்னு சொன்ன உடனே நான் தான் மன்சூர் அலிகான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோடனே அது 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்றேன் இல்லையா, அது கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யோசிப்பேன். ஆனால் அண்ணன் யோசிக்கவே இல்லை. முதல் படமா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே நீங்கள் வரணுண்ணே, நீங்கள் வந்தால் என் குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து என்ன அந்த நிகழ்வுல கலந்து கொண்டா எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குமோ அது எனக்கு கிடைக்கும், நீங்கள் தயவு செய்து வரணும்னு. கண்டிப்பாக வரேன்ப்பாரு. அதுக்கப்புறம் அண்ணன் நீங்கள் கிளம்பிட்டீங்களா, வந்துக்கிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு மன்சூர் அலிகான் அண்ணன் வந்தாங்க. அண்ணன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அதே மாதிரி நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் எம்எஸ் பிரபு சார், இந்த படத்தில் சில நாட்கள் அவங்க வந்து பணி செய்யக்கூடிய சில சூழ்நிலையில் ஏற்பட்டது. ஏன்னா இந்த படத்தோடைய கேமராமேன் தில்ராஜ் அவர்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்தாங்க. சார் வந்து நான் சொல்லி தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, அவர் ஆல்ரெடி லெஜண்ட். கமல் சாரை வச்சு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, கேப்டன் அவர்களை வைத்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, விஜய் சார், சூர்யா சார், சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய இயக்குனர்கள், சேரன் சார், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவருக்கு வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லை, எனக்கு அங்க ஒரு சின்ன சேலஞ்ச் தேவைப்பட்டுச்சு. அதாவது கிடைச்சிச்சு. என்னன்னா, ஒரு மூத்த ஒளிப்பதிவாளர், இவர்கிட்ட நம்ம எப்படி சொல்றது, ஏதாவது இதாகிடுமா, நம்மளை தப்பா நினைச்சு வர அந்த துளி கூட நான் கவலைப்படலை. என்னுடைய தைரியம் தான் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதே மாதிரி அவர்கிட்ட அதாவது எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய சூழ்நிலை, என்னை பார்த்தவங்கலாம் நீங்களா இப்போ அப்டேட்டில் என்ன உங்களுக்கு பண்ண முடியுமா, வாய்ப்பு கொடுத்தானே சார் நான் அப்டேட்டில் பண்ண முடியுமா, இல்லை என்ன சொல்கிறது பழசை தான் பண்ண போகிறேன்னா, இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி என்னால் பண்ண முடியுமா சார். நான் மட்டும் இல்லை சார், இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் ராஜா அவர்கள் வந்து ரொம்ப அழகா பேசினார். தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னார். சார் இயக்குநர்களுடைய பிரச்சனையா, உதவி இயக்குநர்களுடைய பிரச்சனையா நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதையும் நீங்க சொன்னீங்க சார். உதவி இயக்குநர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அவர் சொன்னார் இல்லையா, நாளைக்கு வாங்கம்பாங்க, நாளைக்கு போனா அவர் அங்க இருக்க மாட்டாரு, ஊருக்கு போயிருவாரு. சார் 93 இன்னும் சொல்ல போனா சரியா சொல்றேன், இது வரைக்கும் நான் யாரிடையும் உதவி இயக்குநராக பணிபுரியலன்னு சொன்னேன் இல்ல சார். 92 தாய் மனசு அப்படிங்கக்கூடிய படம் கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் இயக்குனார்கள். அதுதான் எனது முதல் சினிமா. 92 ஒருத்தர் சினிமா பாதையை நோக்கி பயணப்பட்டு 2026 வந்து நிக்கிறான்னா அவன் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான், எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பான் சார். தன்னுடைய இளமையை தொலைச்சிருக்கான். வேற பணத்தை தொலைச்சா சம்பாதிச்சிடலாம் சார். எனக்கு என்ன தெரியுங்களா கிடைச்சது, இவர் பண்ணுவாரா, இவரால முடியுமா சார். நீங்க கொடுத்தாதானே சார் தெரியும். நீங்க சமையலுக்கு தேவையான அரிசி மளிகை சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சமைக்க முடியுமான்னு கேளுங்க. சமைக்கலன்னா நீங்க அப்ப சொல்லுங்க. நீங்க வாங்கியே தரல, சமைக்க முடியுமா? 10 பேராச்சா, சரி நான் 10 பேருக்கு சமைப்பேன் சார். 10 பேர்ல இல்லைங்க, 100 பேருக்கு சார். இது எங்களை வந்து வேதனைப்படுத்துது. ஒரே ஒரு சின்னதா சொல்லி நேரம் இல்லை, எல்லாம் பெரியவங்க இருக்காங்க என்ன, அது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். சினிமாவை முத கண்டுபிடிச்சது யார் சார்? சினிமாவை கண்டுபிடிச்சது, சினிமாவை கண்டுபிடித்தது, மக்களுக்கு திரையிட்டு காமித்தது லூமியர்ஸ் பிரதர்ஸ். 1895 லூமியர்ஸ் பிரதர்ஸ் பாரிஸ்ல திரையிட்டு காட்டுறார் சார். வரலாறுல அதான சார் பதிவாயிருக்கு. அவருக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1892 ஒருத்தர் காமிச்சிருக்காரு சார். அவர் ஏன் சார் பதிவு பண்ணல? அப்படி பதிவு செய்யப்படாத உதவி இயக்குநர்களாகத்தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம். காவேரி கார்னர் டீ கடையிலையும் எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய டீ கடையில நின்று வேதனையோடு நிக்கிறோம் சார். ரெனாட் அப்படிங்கக்கூடியவர் 1892 முதல் பதிவு பண்ணிடுறாரு. கடைசியில் என்ன ஆனாரு, அவருக்கான வரவேற்பு கிடைக்கல. அவர் கண்டுபிடிச்ச கருவி, அந்த படங்கள் அத்தனையும் ஒரு ஆத்துல, சீன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆத்துல போட்டு சூசைட் பண்ணார் சார். இது வரலாறு நான் சொல்றது. என்னை விட அதிகம் படித்த நான், அவர் கவிஞர் சொன்ன மாதிரி, கவிஞர் சொன்னார் ஜேம்ஸ் சார் அவர்கள் எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் மாதிரின்னு சார். நானும் பங்கு போட்டுக்கிட்டேன். நான் அவருடைய சந்திப்பை நான் சொன்னேன், சார் நீங்க எனக்கு ஆசிரியர் மாதிரி, நான் ஒரு மாணவன், நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் நிறைய படிக்கிறவன் சார்,
எனக்கு படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஆசை சார் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்களை என்னுடைய ஆசிரியராக நானும் ஏற்றுக்கொண்டேன். உங்களை எப்படி பாடல்களில் திருத்தினாரோ அதே மாதிரி என்னுடைய கதைகள்லையும் நிறைய விஷயங்களை எனக்கு சொன்னாங்க ஐயா. மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். சரியா இருக்கிறது எதுவா இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறோம் சார். சரியா இல்லைன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். அதனால என்ன லாபம் வந்தாலும் எனக்கு அது அவசியம் இல்லை. இந்த திரைப்படத்தை நம்மளுடைய மரியாதைக்குரிய, அதாவது நான் அண்ணன் தான் சொல்லுவேன், ஜேபி அண்ணனை, முத உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா துஷிக்கு தான் நான் கதை சொல்லணும், துஷி தான் எனக்கு வேணும். ஏன்னா அப்போதான் ஒரு படம் பார்த்தேன். படம் பார்த்த உடனே நான் என் டீமில் பேசினேன். அந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம். நான் நைட்டு ஒரு படம் பார்த்தேன், அதில் ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்காரு, அவர் நம்ம கதைக்கு சரியாக இருப்பார் நான் நினைக்கிறேன், நீங்கள் நம்பரை வாங்குங்க அப்படி சொன்னோடனே ஜேபி சாரோடைய பையன்னு முதல்ல என்கிட்ட சொல்லலை, என்னுடைய மேனேஜர். சரிங்களா, நம்பரை கொடுத்தாங்க, அசிஸ்டன்ட் விட்டு பேசணும், போய் கதை சொன்னோம். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், கதை ரொம்ப சூப்பராக இருக்குது சார், ஆனால் எதுவாக இருந்தாலும் அப்பா தான் சார் டிசைட் பண்ணுவார்னாரு. அவரும் எங்கள் அப்பா என்னாருன்னு சொல்லலை. சரி, அப்பா டிசைட் பண்ணுவாங்கன்னா அது ஒரு தந்தையை மதிக்கக்கூடிய பண்பு தானே சார் சிறந்த பண்பு. அதுதானே சார் உங்களை ஒவ்வொரு காலத்துக்கும் கடத்திக்கிட்டே போகும். தந்தையை மதிக்கலைன்னா இந்த தரணியில இடம் கிடையாது சார். பொதுவாக சொல்லுவாங்க சார், தாய் சிறந்தது, தாயும் சிறந்தது தான், தந்தையும் சிறந்தது தான் சார். தாய் ஒரு வகையில் உங்களை காப்பாற்ற, உங்களை பாதுகாக்க பாடுபட்டு கொண்டிருப்பாள். தந்தை அதற்காக வெளியிலே உழைத்துக் கொண்டிருப்பான். துஷி சார் சொன்னாப்ல, தம்பி, அருமை தம்பி துஷி அவர்கள் சொன்னாங்க, அப்பா எனக்கு ஓகே சார், ஆனா அப்பா டிசைட் பண்ணுவாங்க, ஆனால் நான் அப்பாட்ட சொல்லுவேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், அப்பா டிசைட் பண்ணிக்கிட்டு சொன்னோன்னே நான் வந்து கொஞ்சம் குழம்புறேன். அவங்க அப்பா அந்த அளவுக்கு நாலேஜ் பெர்சனா யாருன்னு தெரியல, யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு, ஏன்னா எனக்கு உண்மையிலே ஒரு வந்து தம்பி துஷி வந்து ஜேபி சாரோடைய பையங்கிறது எனக்கு தெரியாதுங்க. நான் சும்மா அந்த பேசணுங்கிறதுக்காகலாம் பேசல, அது எனக்கு அவசியமும் இல்லை. உண்மையிலே தெரியாது. ஏன்னா தெரியாதுங்கிறது எனக்கான ஒரு அசிங்கம் தானே. இன்னாருடைய பையன்னு சினிமாவில் இருந்துகிட்டு தெரியலங்கிறது எனக்கு அசிங்கம் தானே. அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் சொல்கிறாங்க, அவங்க டேடி வந்துட்டாங்க, நீங்கள் வந்து கதை சொல்லுங்களேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஒரு பெரிய மனுஷன், டேடிங்கிறது அப்பாங்கிறது ஒன்று என் வயசில் இருக்கும், இல்லை என்னோட மூத்தவராக இருப்பார். நம்ம பொதுவாகவே மதிக்கக்கூடிய பண்பு தானே நம்மளுடைய பண்பு. தமிழர்களுடைய மிகப்பெரிய பண்பு என்ன? மதித்தல் தானே. நான் அதனால என்ன பண்ணேன்னா, சரி நேரில் போய் நம்ம பார்த்துருவோமே அப்படின்னு போனால், இந்த மெட்ரோசூன், ஐயோ இங்கே ஜேபி சார் வீடு இங்கே தானே இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சார், ஜேபி சாரோடைய சன்னு தானே சார். நாங்கள் இதை ஏன் முதல்ல சொல்லலை, ஏன்னா சார் வந்துட்டாருன்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஒரு சின்ன வேலையாக இருந்தேன். சார் மத்தியானம் மீட் பண்ணிக்கலாமான்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஜேபி சார்ன்னு சொன்னால் நான் உடனே போயிருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சரின்னு சொல்லிட்டு போன உடனே சார் வந்து கதையை ஃபுல்லாகவே கேட்டாங்க. அதெல்லாம் எடுத்தோன்னா ஒத்துக்கல. தம்பி சொன்னாப்புல, நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? சொல்கிறேன் சார். சார் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஏன் சொல்கிறேன், முழுமையாக சொல்கிறேன்னு சொன்னேன்னா நல்லா அதையும் நான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஜேபி சார் நடிக்கணுங்கிறதுல நான் இல்லை, அவர் ஒரு தயாரிப்பாளர். இதில் ஏதேனும் ஒரு குறை இருந்தால் சுட்டி காட்டுவார் கண்டிப்பாக. இதுல வந்து இப்படி இருக்கு, இது எப்படி நீங்க பண்றேன்னு சொல்றீங்க, ஏன் இந்த கதையில ஒரு விஷயத்தை நீங்க மாத்தக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல, முதல்ல அவருடைய தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளருக்கு தான் இன்னொரு தயாரிப்பாளருடைய, தம்பி ராஜா சொன்ன மாதிரி அந்த வலியும் வேதனையும் தெரியும். நம்ம நினைச்சுக்கிறோம், இந்த பேசின பல பேர் சொன்னாங்க, சாயந்தரமான காசு எங்களுக்கு வந்துருச்சு, சந்தோஷம் சார், அந்த காசை நானும் தான் சார் வாங்கியிருக்கேன். தயாரிப்பாளர்களுக்கு உண்மையிலே தயாரிப்பாளர் மேடம் மோகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இங்க யாரையும் அவங்க பட்டினி போடல, எந்த இடத்துலயும் இன்னைக்கு காசு இல்லை, நீங்க நாளைக்கு வாங்குங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனா அந்த காசை அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, எங்க வாங்கியிருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. 2 ரூபா வட்டிக்கு கிடைக்குமா சார் சினிமாவில்? எங்கேயோ ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல சார். ஸோ அந்த வலியும் வேதனையும் அண்ணன் ஜேபி அவர்களுக்கு தெரியும். அப்ப நம்ம ஃபுல்லா கதையை சொல்லிடுவோம், அவரே மறுத்தா கூட விடக்கூடாது, இது நம்ம கேட்டுச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் முழுமையா சொன்னோன்னே, அவர் அடுத்த கேள்வி கேட்ட முதல் கேள்வியே இந்த அழகர் கேரக்டர் யார் பண்றான்னு தான். இந்த கதையை பத்தி எதுவுமே சொல்லலையே. ஆனா என்னண்ணே ஏதாவது என்ன இல்ல இந்த அழகர் கேரக்டர் யாரு இன்னும் டிசைட் பண்ணலண்ணே. அப்படியா அண்ணா, உங்களை கூட எனக்கு கூப்பிடலான்னு தான். ஏன் கூப்பிடலன்னா என்ன எனக்கு புரியலையே. இல்லைண்ணே, உங்களை ஆல்ரெடி நீங்கள் உங்களை நான் மனசில் நினச்சிருந்தேன். சரி அது எப்படி சொல்கிறது, என்ன உங்கள் பேமெண்ட் என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. நான் பாட்டுக்கு பட்ஜெட்டை இழுத்து விட்டு ப்ரொடியூசரை போய் மாட்டி விட்டு போயிடக்கூடாதுண்ணே, ஏன்னா இதில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கண்ணே அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை, தயாரிப்பாளர்களுக்கான, அதாவது அவர் தயாரிப்பாளருங்கிறதுனால சொல்கிறேன், தயாரிப்பாளர்களுக்கான ஒரு நடிகராகவும் அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. சம்பளம்லாம் ஒரு விஷயமே இல்லை, எனக்கு கதை பிடிச்சிருக்கு, இதில் நானே பண்ணுறேன்னாங்க. எனக்கு அதை விட என்னங்க வேணும்? அதுக்கப்புறம் இங்கே ஐயா கிட்ட வந்தேன். உண்மையிலே எல்லாருமே இங்கே வந்தது
சுப்பிரமணியபுரம் படத்தில் வரக்கூடிய அந்த கண்கள் இரண்டால் அந்த சாங்கை எல்லாருமே பேசணும். நான் இதைத்தான் சொன்னேன். போன உடனே ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து நான் ஒரு மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் இசையமைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்ன மேலே இங்கேயும் என் ஐயா பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் இப்போல்லாம் படம் பண்ணுறது இல்லைங்க, யாருங்க சொல்கிற மாதிரி எடுக்கிறா, இது நான் சொல்கிறது எல்லாமே உண்மையில சொல்கிற, கூட்டி குறைச்சி பத்திரிகைக்கெலாம் கூட்டி குறைச்சி சொல்கிற அளவுக்கு இப்போ மன்சூர் அண்ணன் மாதிரி நான் ஒரு அடையாளமான ஆளாக இருந்தால் கூட்டி குறைச்சி சொல்லலாம், அது வந்து ஒரு கண்டென்ட்டாக கூட மாறும். இங்கே நான் மன்சூர் அண்ணன் அளவுக்கான ஒரு ஆள் கிடையாது. மிக சாதாரண ஒரு அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி ஒரு எளிய தாயின் மகன், எளிய மகன். சரிங்களா? அண்ணன் ஐயா சொன்னாங்க, நான்லாம் பண்ணுறது இல்லைங்க, சொல்கிறபடி யாருங்க கதையை எடுக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சொல்கிறது ஒன்றா இருக்கும், எழுதுறது ஒன்றா இருக்கும், எடுக்கிறது ஒன்றா இருக்கும்னாரு. அடுத்தது எப்படி என்னுடைய இசையை விரும்பினீங்கன்னாரு. நான் சொன்னேன் ஐயா கிட்ட, ஐயா எனக்கு காதலில் பெருசாக விருப்பம் கிடையாது, எனக்கு காதல்னு தெரியாது, ஆனால் உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கண்கள் இரண்டால் பாட்டு வந்து நான் ஓப்பனாக சொன்ன, மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ராஜா சாரினுடைய ரசிகன். இங்கே இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் ராஜா சாருடைய ரசிகர்களாக தான் இருப்பாங்க. நான் ராஜா சாருடைய ரசிகன். ஆனால் சில பாட்டுகள் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அதை தாண்டி சில இசையமைப்பாளர்களுடைய பாடல், அந்த வகையில் உங்களுடைய பாடலும் சில பாடல்கள் என்னுடைய அந்த லைப்ரரியில் நான் வச்சுருக்கேன், அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன், அதனால் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சரி கதையை சொல்லுங்கள், நல்லா இருந்தால் பண்ணுவேன், இல்லைனா கோச்சிக்கூடாதுன்னு. கோவிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லையா, ஐயா கிட்ட சொன்னேன். இதேமாரி எழுதிருக்கீங்களா? நாங்கள் எழுதியிருக்கேங்கய்யா, எனக்கு கதையை கொடுக்க முடியுமா? கொடுக்குறேங்கய்யா. கொடுத்தேன். ஒரு 2 நாளோ 3 நாளோ நினைக்கிறேன், இம்மிடியேட்டாக என்னை கூப்பிட்டாங்க. என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே, நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்களா இல்லையா என்னன்னே தெரியலையா. சரி எப்படி இருந்தாலும் சந்திச்சு தானே ஆகணும், நேராக கிளம்பி போனேன். என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே எழுதியிருக்கிறீங்க, உண்மையிலே ரொம்ப நான் உங்களை பாராட்டுறேன், ஆனால் அதேமாரி எடுத்துருவீங்களான்னு கேட்டாங்க. முயற்சி எடுத்துருவன்ற அந்த ஆணவத்தில் சொல்லலை, முயற்சி பண்ணுறேன்யா, கண்டிப்பாக நான் எடுத்துருவேன், நான் என்ன நம்புகிறேன். நான் இங்கே உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த படத்தை தயாரிப்பாளர் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், ஆனால் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய அப்படி பிளாக் பஸ்டர் அதெல்லாம் நான் ஆசைப்படலைங்க. தயாரிப்பாளர் போட்ட காசு வந்தால் போதும்னு ஆசைப்படுறேன். அதை தாண்டி ஒன்று பெருசாக வந்து அது இறைவன் கொடுப்பான் அவங்களுக்கு. அவங்க இதில் உண்மையாக உழைச்சிருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள், சரிங்களா? அதுக்கான பலனை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். ஆனால் நான் ஆசைப்பட்டது இந்த படத்தை, அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல நானும் உதவி எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போவாருன்னு சொன்ன மாதிரி நானும் வீட்டில இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லி கிளம்பி வந்துடுறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போச்சு. இந்த வயசுல இன்னும் சொல்ல போனா என்னுடைய வயசுல பல இயக்குனர்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா அந்த ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயசுல முதல் படத்தை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்க ஒரு நிறைவு என்ன தெரியுங்களா, சாகுற வரைக்கும் நான் படத்தை இயக்கிக்கிட்டு இருப்பேன். அது என்னுடைய ஆயுள் இன்னும் 10 ஆண்டோ 20 ஆண்டோ 30 100 அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு எண்டு கார்டே கிடையாது. ஏன்னா என்னுடைய கேரியர் இப்போதானங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னுடைய வயசை சொல்றதுல எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் இனிமே என்ன யாரையும் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ண போறேன். 54 வயசுங்க. இந்த 54 வயசுல ஒரு முதல் படம், ஒரு 22 வயசுல ஒரு முதல் படத்தை ஒரு இளைஞன் பண்ணினால் எவ்வளவு ஆனந்தப்படுவானோ, எவ்வளவு தன்னம்பிக்கை கொள்வானோ, அதை விட பல மடங்கு நான் நினைக்கிறேன். சில உதவி இயக்குனர்கள் உங்களுக்கு நான் சொல்றேன், வயசுலாம் ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கான தேடுதல் நாம கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். நமக்கான முயற்சியை கைவிட்டக்கூடாது. நம்மளை சுற்றி பகைகள் வரும், நம்மை சுற்றி நிறைய நெருடல்கள் வரும், சங்கடங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும். அதுக்கு எதுக்குமே நாம் ஆட்படக்கூடாது. நம்மளுடைய இலக்கு என்ன? இயக்குனராகுவது. அதை நோக்கி போனா நிச்சயம் சினிமா உங்களை கைப்பிடிக்கும். சினிமா யாரையுமே ஏமாத்தினது இல்லைங்க. இப்ப நான் சொல்றேங்க, இந்த சினிமா எல்லாரும் கலை தாய்மாங்க. நான் வந்து என்னுடைய காதலியா பார்க்குறேன். இவ்வளவு நாளா நான் ஒருதலை காதலா காதலிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த கலை தாயை. ஆனா ஒரு கட்டத்துல இவ்வளவு விரட்டி நம்ம அடிச்சா கூட அவன் நம்மளை விடமாட்டேங்கிறானே அப்படின்னு இப்போ அந்த கலைப்பெண் என்னுடைய கைவிரல் பிடிக்க ஆரம்பித்து விட்டாள். இனி கரம் பற்றி என்னோடு கடைசி வரை நடப்பாள். சோ இந்த படத்தை இன்னைக்கு எல்லாருமே திரையரங்கில் பாருங்க. பத்திரிகைகள் முதல் படம் எனக்கு, நீங்க பெரிய பத்திரிகை காட்சி ஊடகம் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆதரவாயிருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன், உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கிறேன். இந்த படத்துல நடித்த அண்ணன் ஜேபி, இந்த படத்துல சில நாட்கள் வந்து ஒளிப்பதிவு பண்ண அண்ணன் MS பிரபு, இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், இந்த நிகழ்ச்சியின் நாயகன் என்னுடைய மரியாதைக்குரிய ஐயா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள், இந்த படத்தினுடைய கதாநாயகன் துஷி, கதாநாயகி ஜனனி,
எங்களுடைய கவிஞர், நான் உண்மையிலே அவரை வந்து கவிஞர்னு தான் கூப்பிடுவேன். கவிஞர்னு தாங்க கூப்பிடணும். நீங்கள் கவிதை எழுதினாலும் பாடல்களும் கவிதை தானே, நீங்கள் திரைக்கு பயன்படுத்தலாம். சில பேருக்கு அது காதல் கவிதையாக மாறும், அதனால அது கவிதை தான். அதனால நான் உங்களை கவிஞர் அப்படின்னு தான் அழைப்பேன். அடுத்தது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். செந்திக்குமாரி சகோதரி நல்ல ஒரு அற்புதமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்க என்ன டைம் கொடுத்தாங்களோ அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக பண்ணாங்க. தோழர், நான் அவங்களை எப்போவுமே தோழர்னு தான் அழைப்பேன், ஏன்னா அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர். தோழர் வினோதினி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அற்புதமான ஒரு பங்களிப்பை இந்த திரைப்படத்தில் கொடுத்தார்கள். அதே போல சத்யா, இங்கிருந்து பேசிவிட்டு சென்றக்கூடிய அருவி மதன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ஜெய்சீலன், எடிட்டர் பாஸ்கர், இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக இருந்த உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் இன்று வர முடியாமல் போன என்னுடைய நண்பர் தில்ராஜ், இந்த ஃபேமிலியில 3 பசங்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கோகுல், நிகில், சஞ்சய், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனர் வாசன், எங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறி எங்களை பசி இல்லாமல் பார்த்து கொண்ட ப்ரொடக்ஷன் மோகன், அதே மாதிரி மேக்கப் மேன் ராஜா, லைட் ஆபீசர்ஸ், எங்களுக்கு அவுட்டோர் யூனிட் கொடுத்து மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருந்த கண்ணன், இன்னும் எத்தனை பேர் விடுபட்டு இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி எங்களுடைய ஆடியோ ரைட்ஸ் வாங்கி இன்னைக்கு வந்து மிக அற்புதமாக தன்னுடைய அந்த சேனலில் ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய ட்ரெண்ட் மியூசிக்கினுடைய எம்டி ராஜா ராமமூர்த்தி சார் அவங்களுக்கும் ஜிதேஷ் கிருஷ்ணா அவங்களுக்கும் எங்களுடைய ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட் சார்பாக மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய மோகனா மேடம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் இதாயிருச்சு. மேடம், எல்லோராலையும் பணம் இருக்கக்கூடிய அத்தனை பேராலையும் ஒரு படத்தை எடுக்க முடியாது. படத்தை எடுக்கக்கூடிய அத்தனை பேரும் நஷ்டமடைந்து விடுகிறார்கள், அதுவும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? சினிமாவை ஒரு தொழிலாக பார்க்க வேண்டும். சினிமாவை ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடமாக பார்த்த பல பேர் பல சாம்ராஜ்யம் சரிந்திருக்கின்றது. இது நீங்க வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய இடமா நீங்க பார்க்கல. இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சக தோழர்களும் இது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு இடம், ஜாலியா கூத்தடிப்போம் நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கல. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கான வெற்றியை தரும். இதை நான் நெஞ்ச நிமிர்த்தி சொல்கிறேன். அப்படி சரியா இருந்தால் வருங்கிறத ராஜா அவர்களே ஒற்றுக்கொள்வார் இல்லையா? நாம இங்க சில பேர் ஏன் தெரியுமா இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் சில இயக்குநர்களுக்கு படம் கொடுக்க பயப்படுறாங்கன்னா, சொல்ற பட்ஜெட் ஒண்ணு, எடுத்து முடிக்கிற ஒரு பட்ஜெட் ஒண்ணு, அதுக்கப்புறம் சார் சிஜி சார் அது இதுன்னு ஒரு பட்ஜெட் கொண்டு வரும்போது அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், இது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும்போது அந்த தயாரிப்பாளர் போட்ட காசும் வராது, மேற்கொண்டு போட்டு ஆகணும், படமும் வராது. ஆனால் இங்கு சரியான இயக்குநர்களும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், நாளையும் வருவார்கள் சகோதரர் ராஜா அவர்களே. அதே போல தம்பி வெங்கடேஷ் நம்மளுடைய இந்த படத்துல ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல விடுபட்டு விட்டது, மன்னிக்க வேண்டும். அதே மாதிரி நமக்கு சவுண்ட் டிசைன், சவுண்ட் இன்ஜினியர் ரசீத் தம்பி அப்படியா ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுல சில பேருடைய பெயரை நான் விடுபட்டு இருக்கலாம், நேரமும் குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் சூழ்நிலையும் சிந்தனைகளும் வெவ்வேறு இடையில் இருப்பதால் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு யாருடைய பெயரால் விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய உதவியாளர்கள், அதே போல என்னுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ரஞ்சித், அதே மாதிரி என்னுடைய பிஆர்ஓ புவன் ரொம்ப அற்புதமானவர். அவர் வந்து எப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த பிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும், தினகரன் மீரான் என்னுடைய மச்சான், என்னுடைய தாய் மாமா பையன், அவருக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிஆர்ஓ எனக்கு கிடைச்சவர் தம்பி புவன். இந்த படத்தை நான் நம்புறேன், அவரை சரியான ஒரு விளம்பரத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். இந்த படம் போலித்தனமான விளம்பரத்துக்கு இந்த படம் அவசியம் இல்லை. குடும்பத்தோடு பாருங்க, இது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாகத்தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். காரணம், எனக்கு
பேரன் இருக்கக்கூடிய வயசை நான் வந்து விட்டதால் என்னுடைய பேரனோடோ என்னுடைய பேத்தியோடோ என்னுடைய பிள்ளை மருமகன் மருமகள் அத்தனை பேரோடும் உட்கார்ந்து பார்ப்பது சங்கடம் இல்லாமல் நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவன். அப்படி நீங்க சங்கடம் இல்லாம எல்லாருமே பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்டுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் இதுல இருக்கா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஜென்சி கிட்டுங்கிறத நம்ம வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல கலந்து கொண்ட அத்தனை ஊடக மீடியா மற்ற இங்க இருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆர் மோகனா அவர்கள் தயாரிப்பில் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இசையமைப்பில் ஆல் பாஸ் படத்தை இயக்கியிருக்காரு திரு மைதீன் அவர்கள். படத்துடைய இசைத்தட்டை நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட்டு மகிழ்கிறார்கள்.